எந்திரடா. டேய் கிளம்புறடா. அம்மா அங்க ஒருத்தன் என்ன பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். யாரு? அங்க ஹலோ, எதுக்கு பொண்ணை பார்த்து சிரிச்ச? உங்க பொண்ணை பார்க்கலங்க, வேற யாரை பார்த்த? உங்களை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப அழகா சூப்பரா இருக்கீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. என் மனசெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. சரி கிளம்புறேன். என்னம்மா அவனை நல்லா திட்டிங்களா? இல்லம்மா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் தான். போனா போயிட்டோம். சரி ஓகே. ஐயோ, நம்பர் வாங்கலையே. எங்க போகணும்? சிக்னல்ல இறக்கி விட்டுருங்க பிரதர். வாடா. எப்படி இருக்க மாலா? என்ன ஒரு வாரமா போனையும் காணும் ஒன்னையும் காணும். ஆளை கண்டுக்கிறியா இல்லையா? கண்டுக்கவே நீ மாட்டேங்கிற. வேறு பாலாஜி, எனக்கே வெறுப்பா இருக்கு. என் வீட்டுக்காரன் வெளியிலே போக மாட்டேங்கிறான். அவன் வெளியில எங்கேயாவது போனா உனக்கு கால் பண்றேன்டா. சரி கூப்பிடு, வரேன். ஏய் இரு, காசு வாங்கிட்டு போ. பணமா? என்ன 500 ரூபா எடுக்கிற? இன்னொரு 500 ரூபா எடு. போடா. சரி வரேன். டேய் டெய்லி 10 மணி வரைக்கும் தூங்குற. எந்தரா? என்னடா? டேய் எந்தரா? என்னடா போனகாரியம் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை என்னன்னு தெரியாது. உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியாது. அன்பே ஆறுயிரே. ஹலோ, என்ன செட்டு எப்படி இருக்க? கட்டிங் நல்லா இருக்கிற. ஊர்ல நீ மட்டும் தான் நல்லா இருக்க. சரி சரி சிச்சினே இரு. ஆமா செட்டு, ஊர்ல இருந்து வரும்போது ஒன்னுலாம் வர, ஆனா இங்க வந்த உடனே ஊர்ல இருக்க நகை ஃபுல்லா வாங்கிட்டேங்குது. எப்படி? சரி சிச்சினே இரு. அதான் பெரிய சொன்னாங்க பழகுது பந்தாரை வாழ்க தமிழ்நாடுன்னு. ஆனா தமிழ ஒருத்தோட ஒரு பிளஸ் செட்டு. சரி சரி சிச்சினே இரு. வணக்கம் கேட்டீங்க. போன வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, ஹவுஸ் ஓனர் 2 நாள் வெளில போயிருக்காரு. வந்த உடனே உங்களுக்கு வீடு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? சரி மறந்துடாத. ஓகேண்ணே. டீ சாப்பிட்டு போனேன். சேட்டே டீ? நம்ம டீ சாப்பிட்றது இல்ல, பால் தான். பால் என்ன பவுனியா கரைச்சி குடிப்பேன். சரி வட்டா சேட்டே. கட்டிங், நான் சொன்ன மேட்ரு மறக்க வேண்டாம். நான் ஃபோன் பண்றேன்னா. சரி பண்ணு 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 பண்ணு. இந்த போறானே இந்த பையன் கட்டிங் பெரிய கில்லாடி. சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிருவான். ஏன்டா மாதவா, என்னண்ணே? நேத்து மார்க்கெட் செலவுக்கு பணம் கொடுத்தனே. ஆமா. அதுல மிச்சம் எவ்வளோடா? 25 ரூபாய் இருக்குண்ணே. எங்கடா அது? மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. 25 ரூபாய் மறந்தா பரவாயில்ல, இந்த மாசம் சம்பளத்துல வேணா 50 ரூபாயா பிடிச்சிக்கிறேன். என்னண்ணே? இந்த வயசுல என்னன்னா அதான்டா இங்கிலீஷ் சொல்லுவாங்களே எதோ ரெக்கமெண்டேஷன். அதான் 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 வந்துட்டீங்க, வாங்க பார்த்துக்கலாம்.
அண்ணே ஆ? வரண்ணே. சரி கட்டிங்க பாத்துக்கோ. சரிண்ணே. சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாங்கடா வாங்கடா. வாங்கடா, இதான் நம்ம பேலஸ். பாத்துங்க. டேய் பாலாஜி, எந்திரா. எப்ப பார்த்தாலும் நைட் ஷீட் பார்த்த மாதிரி தூங்கு. வணக்கம்ண்ணா. யாரா அவனுங்க? இவனுங்களா நம்ம கூட தங்க போறாங்கடா. காலங்காத்தாலே கட்டிங்க போட்டியா? உள்ள வாங்கலடா. இல்லண்ணா, எங்க பேக்லாம் அங்க வச்சுட்டு வந்திருக்கோம். போய் எடுத்துட்டு வந்துடுறோம். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. டேய் பாலாஜி, கிறுக்கு பாண்டியண்ணா 2 நாளா தேடிட்டு இருக்காராம். என்ன மேட்டர்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? நீ உன் வேலையை பாரு. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறான் அந்த கிறுக்கு பாண்டி. அண்ணே அண்ணே, ஏன்டா கத்துற? நான் யாருக்குமே தெரியாம தானே உன்னை வர சொன்னேன். சங்குதிக்கிட்டு வர வந்து உட்கார்ற. என்னண்ணே அடாடாடா, இவனை பிடிக்கிறது பெரிய படம் இருக்க. என்னடா பிரச்சனை? ஒண்ணுமில்லடா, அந்த ஏத்து வீட்டுல இருக்கான்ல ஒரு சல்லிப்பே, ஆமாண்ணே. அவன் எனக்கு தினம் டார்ச்சர் கொடுக்குறான். ஐயோ, நிம்மதியா குடும்பம் நடத்த முடியல. நீ என்ன பண்ற? அவனை கூப்பிட்டு லேசா மிரட்டி பாரு. சரியா படியலன்னா 4 தட்டு தட்டு. உன்ன சப்ப மேட்டர்ண்ணே. சப்ப சாயந்தரம் வரும். அண்ணே விடுண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. அதுக்கு தானே கட்டிங் வேணுங்கிறது. அண்ணே ஒரு 5000 வேணுண்ணே. இதுக்கு தான் நான் யாருமே வேணாங்கிறது. நானே அவனை அடிச்சு ஓட விட வேணாமா? அட போடா, 10 வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். செஞ்சுதான் அதிகமா கேட்டுப்பண்ணே. ஏன் பர்ச வேணா தர்றேன், பாண்டு பிச்சால் வித்துட்டு போய். கூடுண்ணே. ஏன்டா ரொம்ப ஆசைப்படுற? அண்ணே அவனை அடிச்சு ஓட விட வேணாமா? ஆமா. டேய், என்னண்ணே யார் இல்ல சொன்னேன்? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வெளியே போக முடியல. ஏண்ணே? அவளையே பாக்குறான்டா. அடப்பாவி. இன்னொரு விஷயம், இதை யார்கிட்டயுமே சொல்லாத. ஏண்ணே? அவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல. சத்தியமா நான் பார்க்க மாட்டேனே. ஒண்ணு செய், நீ வேணா ஒரு தடவை பாத்துட்டு போய். அண்ணே இல்லண்ணே, நான் பார்க்க மாட்டேனே. அப்புறம் எல்லாரும் போய் பாக்குற கதை பஞ்சாயத்து போட்டு டிவியாடா போடா. சரி, நான் வரேன். அடடடடடடா. கொஞ்சம் மூக்கு முடியுமா அழகா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அப்படியே கார்த்திகை மாச நாய் மாதிரில சுத்துறாங்க. ஆத்தாடி.